Hello students, welcome to Vista's Learning. நான் Elavarasan உங்களோட சயின்ஸ் டியூட்டர். Vista's Learning அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இது தமிழில் மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்குது. உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் Vista's Learning தமிழ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற இயங்கக்கூடிய பொருட்கள் நமக்கு ஒரு சிலது தெரியும், சரிங்களா? ஸோ கார், பஸ், டூ வீலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், விசையும் இயக்கமும். ஸோ விசையை செலுத்துறதுனால ஒரு பொருளானது இயங்குகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 6th இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கீங்க, சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விசையும் இயக்கமும் அப்படிங்கிற லெசனில் டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, அதே போல் வெலாசிட்டி அதுக்கான டெஃபினிஷன் என்ன, வெலாசிட்டியோட டைப்ஸ் என்ன இருக்குது, ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்குமான டிஃப்ரென்சஸ் என்ன, ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பேசிக் நாலேஜ் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 6th இதை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருந்தாலும் 7th நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் டீப் அண்ட் டெப்த்தாகவே தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடியது விசையும் இயக்கமும் அப்படிங்கிற லெசனில் ஒரு சில டாபிக்ஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு பக்கத்தில் அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளே கிரவுண்டில் விளையாட இருப்போம், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 3 பிளேசஸ் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ப்ளே கிரவுண்ட், ஹவுஸ் அண்ட் தென் ஸ்கூல். ஸோ ஸ்கூலுக்கும் ப்ளே கிரவுண்டுக்குமான தூரத்தை நம்ம பாத் ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் ஸ்கூலுக்கும் ஹவுஸ்க்கும் இடையே உள்ள அந்த டிஸ்டன்ஸை நம்ம பாத் பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ளே கிரவுண்டுக்கும் ஹவுஸ்க்கும் உள்ள தொலைவு பார்த்தீங்கன்னா அது நம்ம பாத் சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த 3 டிஸ்டன்ஸுமே நல்லா பாருங்கள். ப்ளே கிரவுண்ட் டு ஹவுஸ் அப்படிங்கிறது போகிறதுக்கு நமக்கு 2 வழி இருக்குது. ப்ளே கிரவுண்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம 2 வழியை பயன்படுத்தலாம். ஒன்று பாத் சி ஆன ப்ளே கிரவுண்ட்லேருந்து ஹவுஸுக்கு ஸ்ட்ரைட்டாக போகலாம், அல்லது பாத் ஏவை பயன்படுத்தி ப்ளே கிரவுண்ட்லேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்லேருந்து பாத் பியை பயன்படுத்தி வீட்டுக்கு போகலாம். ஸோ நம்ம கடந்த தொலைவு அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ ப்ளே கிரவுண்ட்லேருந்து வீட்டுக்கு நம்ம போகிறதுக்கான எவ்வளவு தொலைவு, எவ்வளவு தூரம் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதை தான் நம்ம டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கடந்து சென்ற பாதையின் அளவு, அதை தான் நம்ம தொலைவை தான் நம்ம டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போது 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. கன்சிடர் 2 ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, 2 ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் ஹைட்டில் இருக்குது ஃப்ரம் கிரவுண்ட் லெவலில் இருந்து. ஆப்ஜெக்ட் 1 ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்து 5 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஆப்ஜெக்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட்லேருந்து 10 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஓகே, ஸோ எவ்வளோ உயரத்தில் இருக்குது? ஆப்ஜெக்ட் ஏ 5 மீட்டர், ஆப்ஜெக்ட் பி 10 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 ஆப்ஜெக்டும் ஒரே சமயத்தில் விட்டோம் அப்படின்னா எந்த ஆப்ஜெக்ட் முதலில் வந்து தரையை தொடும்? ஸோ கெஸ்ஸிங் இருக்கா? ஸோ பார்ப்போம். ஸோ 2 ஆப்ஜெக்டில் எந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப சீக்கிரமாக வந்து தரையை தொடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஏவான 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து அந்த ஆப்ஜெக்ட் தான் வரும். காரணம் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஏவோட தொலைவு உயரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருந்தது. ஸோ குறைவான உயரத்தில் இருந்ததுனால அது சீக்கிரமாகவே என்ன ஆகும் அப்படின்னா அந்த தொலைவை கடந்து கிரவுண்டை வந்து ரீச் ஆகிடும். இதே ஆப்ஜெக்ட் பி 10 மீட்டர் உயரத்தில் இருந்ததுனால அது கடக்கின்ற தொலைவானது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எடுத்துக்கிற டைமும் அதிகமாக இருக்கும். அதனால் கிரவுண்டை ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஆப்ஜெக்டில் எது ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும்? ஆப்ஜெக்ட் ஏ 5 மீட்டர் ஹைட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அப்போ கடந்து வந்த பாதை, கடந்து வந்த தொலைவு அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இதை உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்கவும் முடியும். ஓகே, ஸோ அதே போல் தான் இப்போது டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ வீட்டில் இருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்பிள் மரத்துக்கு போகிறோம். அங்கேருந்து ஆப்பிளை பறிச்சுக்கிட்டு அங்கேருந்து திரும்ப நம்ம எங்கே வரோம்? வீட்டுக்கே வரோம். ஓகே, ஸோ வீட்டில் இருந்து ஆப்பிள் மரத்துக்கு அந்த 2 பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். வீடு அப்படிங்கிறது பாயிண்ட் பி ஆகும், ஆப்பிள் மரம் இருக்கிற தொலைவை வந்து பாயிண்ட் ஏவும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வீட்டிலேருந்து ஆப்பிள் மரத்துக்கு நம்ம போகிறதுக்கு கடந்து வந்த பாதை என்ன பாதைனா ஃபர்ஸ்ட் பாதை. ஸோ 1 அப்படின்னு போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த பாதையில் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த பாதையில் நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம்? 10 கிலோமீட்டர். எவ்வளோ தூரம்? 10 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து வீட்டிலேருந்து 10 கிலோமீட்டர் நடந்து போய் நம்ம ஆப்பிள் மரத்தை ரீச் ஆகி ஆப்பிளை பறிச்சிட்டோம். இப்போ ஆப்பிள் மரத்துலேருந்து ஆப்பிளை பறிச்சுட்டு அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதை என்னென்னா 2வது பாதை. 7 கிலோமீட்டர் தொலைவு உள்ள அந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வீட்டிலேருந்து ஆப்பிள் மரத்துக்கு நம்ம எவ்வளோ தூரம்
நடந்து வந்தோம், கடந்து வந்த பாதையின் அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் என்னது 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆப்பிள் மரத்தில் ஆப்பிளை நம்ம பறிச்சுட்டு அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் இருந்தது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கடந்து வந்த பாதை, அதாவது 2வது பாதையில் நம்ம போனதுனால நம்மளோட கடந்து போன பாதையின் வேல்யூ தொலைவு எவ்வளோ சொல்லுவோம் அப்படின்னா 7 கிலோமீட்டர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அப்போ எவ்வளோ தொலைவு நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் இந்த டயக்ராமில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடியும். இதை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீட்டிலேருந்து ஆப்பிள் மரத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம போனோம், 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஆப்பிள் மரத்துலேருந்து வீட்டுக்கு திரும்ப போகிறப்போ இன்னொரு பாதையை நம்ம தேர்ந்தெடுத்ததுனால எவ்வளோ தூரம் போயிருந்தோம்னா 7 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ். இதே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோம், வீட்டிலிருந்து ஆரம்பித்து ஆப்பிள் மரத்துக்கு போயிட்டு திரும்ப எங்கே வந்தோம், வீட்டுக்கே வந்தோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது முதல் மற்றும் முடிந்த புள்ளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ முதல் மற்றும் ஆரம்ப மற்றும் இறுதி புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே, வீட்டில் ஆரம்பித்தோம். எண்டிங் பாயிண்ட் எங்கே, வீட்டிலேயே முடித்தோம். சரிங்களா? ஸோ இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், மிக சிறிய குறைந்த தொலைவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதே போல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த டைரெக்ஷனில் போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லணும். எந்த டைரெக்ஷனில் போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ மரத்துலேருந்து ஆப்பிள் மரத்துலேருந்து வீட்டுக்கு நம்ம போகக்கூடிய 2வது பாதை எந்த டைரெக்ஷனில் நம்ம போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் டைரெக்ஷனில் நம்ம போயிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கிழக்கு நோக்கி ஈஸ்ட் டைரெக்ஷனில் நம்ம 7 கிலோமீட்டர் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பிக்கு நம்ம 7 கிலோமீட்டர் 2வது பாதையில் ஈஸ்ட் டைரெக்ஷனில் நம்ம போயிருக்கோம். ஸோ இந்த டைரெக்ஷன் எதை மீன் பண்ணுது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி, டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி. இதெல்லாம் நீங்கள் லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அதுக்கான டெஃபினேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா த டோட்டல் லென்த் ஆஃப் எ பாத் taken by an object to reach one place from another place. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு எவ்வளவு தூரம் கடந்து போனதோ அந்த பாதையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பொருளானது கடக்கின்ற தொலைவு, அந்த தொலைவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடந்து போன பாதையை தான் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். த டோட்டல் லென்த் ஆஃப் path taken by the object to reach one place from another place is called distance. Okay, so இதே displacement அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the shortest distance from the initial position to the final position. ஸோ ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையே உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், மிக குறைந்த தொலைவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுத்துக்குமே எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர். ஸோ மீட்டர் அப்படிங்கிற அழகால தான் நம்ம டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக அளப்போம். ஓகே, ஸோ ஏன் சார் கிலோமீட்டர் சென்டிமீட்டரில் அளக்க மாட்டோமா? கிலோமீட்டர் சென்டிமீட்டரும் நம்ம டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு யூனிட்டாக பயன்படுத்த தான் செய்கிறோம். இருந்தாலும் எஸ்ஐ அலகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் மீட்டர். ஓகே, ஃபைன். ஸோ இப்போது அதே டயக்ராமில் பாருங்கள், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், உங்களுக்கு டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. வீட்டிலேருந்து ஆப்பிள் மரத்துக்கு பாயிண்ட் பியிலிருந்து பாயிண்ட் ஏவுக்கு நம்ம போன பாதை ஃபர்ஸ்ட் பாதை. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் 10 கிலோமீட்டர் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க. அதே போல் பாயிண்ட் ஏவிலேருந்து பாயிண்ட் பிக்கு வீட்டுக்கு நம்ம போகிறப்போ 2வது பாதையை தேர்ந்தெடுத்தோம். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2வது பாதையோட டிஸ்டன்ஸ் 7 கிலோமீட்டர் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் சொல்லிடுவீங்க. ஓகே, ஸோ இப்போ வீட்டுக்கும் அண்ட் தென் ஆப்பிள் மரத்துக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன? ஸோ அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ வீட்டில் இருந்து ஆப்பிள் மரத்துக்கான டைரக்ஷனை நம்ம சொல்கிறப்போ என்னன்னு சொல்லலாம், ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். இதே ஆப்பிள் மரத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அதோட டைரக்ஷன் நம்ம எப்படி சொல்லுவோம், ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். ஸோ டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, ஃபைன். ஸோ அதே போல் இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைனை யூஸ் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம சொல்ல முடியும். என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ண போகிறோமா? எஸ். ஏன் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா கண்டிப்பாக டைரக்ஷனை டினோட் பண்ணும். ஓகே, ஸோ சேம் டைரக்ஷன் அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ் சைன் யூஸ் பண்ணுவீங்க. ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா
அதை என்னன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் டைரக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டைரக்ஷனை பொறுத்து நம்ம சைன் புட் பண்ணுவோம். ஓகே, சாரி. So when we represent the displacement, we use a positive or negative sign depending on the direction in which it travels. So object travel ஆகிற direction பொறுத்து நம்ம displacement பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, 2 பாயிண்ட், this one. ஸோ திஸ் பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஏ எடுத்துக்கோங்க, இன்னொரு பாயிண்ட் வந்து பாயிண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது பாயிண்ட் ஏவிலேருந்து பாயிண்ட் பியை நோக்கி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பி, பாயிண்ட் ஏ டு பி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பாயிண்ட் ஏ. ஓகே, ஸோ இங்கே பாயிண்ட் பி இருக்குது. ஸோ பாயிண்ட் ஏவிலேருந்து பாயிண்ட் பிக்கு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எதில் சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவில் சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எதில் சொல்லுவோம், பாசிட்டிவில் சொல்லுவோம். இதே ஆப்ஜெக்ட் ஆனது எங்கேருந்து வருது அப்படின்னா ஃப்ரம் பாயிண்ட் பி டு பாயிண்ட் ஏ, பியிலிருந்து பாயிண்ட் ஏவுக்கு ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நெகட்டிவில் சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன் இருக்குது அக்கார்டிங் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஆப்ஜெக்டோட டைரக்ஷனை பொறுத்து நம்மளால் ஈஸியாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதே போல் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது, ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருந்தது அந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். The distance traveled by a person is 30 km. ஒரு நபர் இருக்காரு, அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா 30 km டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஹிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0 km. டிஸ்டன்ஸ் 30 km, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 km. ஹவ் இஸ் பாசிபிள்? ஸோ யோசிக்க தோணுதில்லை? ஸோ தூரம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க டிஸ்டன்ஸ் 30 km, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 அப்படின்னா ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் எ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட். ஸோ இப்போது நடக்கின்ற அந்த நபரானது எவ்வளோ தூரம் போயிருக்காருன்னா 30 km சொல்லியிருக்கோம்ல டிஸ்டன்ஸு. அவர் ஒரு சர்க்குலர் பாத்தில் நடந்தாருன்னா, அத்லெட் எல்லாம் ரன்னிங் ஓடுவாங்களா 100 மீட்டர் ரேஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்குலர் பாத்தில் அந்த நபர் நடந்தார் அப்படின்னா சர்க்கிளுக்கு தெரியும்ல ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் என்னதான், சேம். ஸோ அப்போது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் சேம் அப்படிங்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், 0 மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் மஸ்ட் பி 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ்? ஸோ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் இருந்தாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கலாம், 0வாகவும் இருக்கலாம் இஃப் ஆப்ஜெக்ட் மூவிங் இன் எ சர்க்குலர் பாத். ஏன்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் இஸ் சேம். So the displacement is 0 for displacement க்கான definition என்னது, shortest distance between starting and ending point. ஓகேங்களா? ஃபைன். ஸோ அதே போல் இப்போது கப்பல், கடலில் இருக்கக்கூடிய கப்பல், வானத்தில் பறக்கக்கூடிய ஏரோப்ளேன், வானூர்திகள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத விட இது எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத பற்றின ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 30 km/h ஸ்பீடில் போகிறோம், 40 km ஸ்பீடில் போகிறோம் அப்படிங்கிறத நம்மளால் சொல்லிட முடியும். இது போல் தண்ணீரில் போகக்கூடிய கப்பலாக இருக்கட்டும், வானத்தில் பறக்கக்கூடிய வானூர்திகள், ஏரோப்ளேனாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன மாதிரியான வேகத்தில் போகுது அப்படிங்கிற என்ன அழகை பயன்படுத்தி இதோட வேகத்தை நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கப்பல், வானூர்தி செல்லக்கூடிய வேகத்தை, ஸ்பீடை நம்ம எந்த யூனிட்னால அளக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிற இந்த யூனிட்டை பயன்படுத்தி தான் கப்பல் மற்றும் வானூர்தியோட வேகத்தை, தட் மீன்ஸ் ஸ்பீடை நம்ம அளக்குறோம். சரிங்களா? நாட்டிக்கல் மைல். ஸோ நாட்டிக்கல் மைல் இஸ் த யூனிட் ஃபார் மெஷரிங் த டிஸ்டன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஏவியேஷன் அண்ட் நேவிகேஷன் அண்ட் சி டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, ஸோ கடல் வழி பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த கப்பல்களாக இருக்கட்டும், ஸோ வானத்தில் பறக்கக்கூடிய ஏரோப்ளைன்ஸாக இருக்கட்டும், இதோட வேகத்தை நம்ம எந்த யூனிட்டை வச்சு அளக்குறோம் அப்படின்னா நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிற அலகை பயன்படுத்தி தான், இந்த யூனிட்டை நம்ம பயன்படுத்தி தான் அளவிடுறோம். ஸோ 1 நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர்னா 1.852 கிலோமீட்டர். ஸோ 1 வேல தேவைப்படும். 1 நாட்டிக்கல் மைல் இஸ் ஈக்குவல் டு 1.852 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். The unit for measuring the speed of aeroplane and ships is knot.
ஸோ நம்ம அந்த யூனிட்டை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அலகால் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நாட் அப்படிங்கிற ஒரு அலகை நம்ம பயன்படுத்துகிறோம். they travel 1 nautical mile in 1 hour. ஸோ நடைமுறையில் அதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா எப்படி டூ வீலர் பஸ் லாரிக்கெல்லாம் 40 km/h 30 km/h அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா. ஸோ மணிக்கு 30 km வேகத்தில் போகுது அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா. ஸோ அதே போல தான் இங்கே இந்த மாதிரியான வானூர்திக்கும் கப்பல்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய நடைமுறை அலகு என்ன அப்படின்னா 1 nautical mile in 1 hour. ஸோ 1 ஹவருக்கு 1 nautical mile ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம நடைமுறையில் பயன்படுத்த போகிறோம். சரிங்களா. ஸோ நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடல் வழி பயணத்திற்கும் சரி, அதே போல் வானூர்திகளும் செல்லக்கூடிய வேகத்தை அளக்க பயன்படக்கூடிய ஒரு அலகு. ஓகே. ஸோ இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பீட் வெலாசிட்டி. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆனாலும் கண்டிப்பாக அங்கே ஸ்பீட் வெலாசிட்டி இருக்கும். ஓகே. மூவ் ஆகாத ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பீடு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் அண்ட் ஜீரோ ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஏன் அப்படின்னா ஸ்பீட் அப்படிங்கிறது என்னென்னா வேகம், வெலாசிட்டி அப்படிங்கிறது திசை வேகம். ஓகேங்களா. ஸோ ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் என்ன ஆகாது, மூவ் ஆகாது. மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பீட் வெலாசிட்டி நம்ம சொல்ல முடியும். சரிங்களா. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் தட் ஸ்பீட் வில் பி ஜீரோ, தட் வெலாசிட்டி வில் பி ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்பீட் அப்படின்னா என்ன, வேகம் அப்படின்னா என்ன. ஸோ லோயர் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸ்பீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ தொலைவு மாறுவதால் நமக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், காலத்தை பொறுத்து தொலைவு மாறும் வீதம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேகம் அப்படின்னு சொல்லுவோம். காலத்தை பொறுத்து தொலைவு மாறும் வீதம் என்னன்னு சொல்லுவோம், ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸ்பீடுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம், கடந்து தொலைவு டிவைடட் பை காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ அதே போல் ஸ்பீடோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட். மீட்டர் பெர் செகண்ட் சிம்பிளாக எம் டிவைடட் பை எஸ்ன்னு சொல்லலாம், அல்லது எம் எஸ் பவர் -1 அப்படிங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஸ்பீடை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். we can classify speed into 2 types. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு யூனிஃபார்ம் ஸ்பீட் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு 2 டைப்பாக நம்மளால் பிரிக்க முடியும். ஓகே. ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் டைம் இன்டர்வலில் ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா அந்த வகையான வேகத்தை நம்ம சீரான வேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீட் இஸ் டிஃபைன்ட் as if an object in motion it covers equal distances in equal interval of time. சம நேரத்தில் சம தொலைவை கடக்கக்கூடிய அந்த பொருளானது அதோட வேகத்தை நம்ம சீரான வேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். then the body is said to be uniform motion or uniform speed அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அதே போல் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படிங்கிறது என்னன்னா நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸை இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் கடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இஃப் எ பாடி கவர்ஸ் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம், சீரான இடைவெளியில் சீரற்ற தொலைவை கடக்கக்கூடிய அந்த வேகத்திற்கு பேர் சீரற்ற வேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் traveled by an object divided by time taken to travel the distance. Okay, fine. இப்போ நம்ம இந்த கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ டூ வீலர் பஸ் லாரி இதெல்லாம் மூவ் ஆகிறத கிலோமீட்டர் பெர் ஹவரில் சொல்லுவோம். இதை எப்படி மீட்டர் பெர் செகண்டில், தட் மீன்ஸ் எஸ்ஐ யூனிட் என்னன்னா ஸ்பீடுக்கு மீட்டர் பெர் செகண்ட், வெலாசிட்டிக்கும் எஸ்ஐ யூனிட் மீட்டர் பெர் செகண்ட். ஸோ என்னதான் நம்ம லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு கிலோமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மைக்ரோமீட்டர் இந்த மாதிரியான யூனிட்ஸை பயன்படுத்தினாலும் லென்த்தோட எஸ்ஐ யூனிட் மீட்டர். ஸோ அதே போல் தான் வேகத்திற்கு, திசை வேகத்திற்கு நம்ம என்னதான் யூனிட்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர், நாட்டிக்கல் மைல், மீட்டர் பெர் செகண்ட் யூஸ் பண்ணாலும் நமக்கு எஸ்ஐ யூனிட் வேகத்திற்கு, திசை வேகத்திற்கு என்ன அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட். ஸோ அப்போ கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அலகை நம்ம வேல்யூவை எப்படி மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்ற முடியும்? ஸோ அதுக்கான ஒரு கால்குலேஷன். 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 5/18 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இது இந்த வேல்யூ எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் 1000 மீட்டர். ஸோ அதே போல் 1 ஹவர் அப்படிங்கிறது 60 மினிட்ஸ் 60 செகண்ட்ஸ், 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 60 × 60 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1 ஹவர் ஈக்குவல் டு 3600 செகண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர், 1 ஹவர் 3600 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது இதை கொண்டு வந்து கிலோமீட்டருக்கும் மீட்டரோட வேல்யூவும் செகண்டோட வேல்யூவும் கொண்டு வந்து கிலோமீட்டருக்கும் ஹவர்ஸ்க்கும் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னு நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிடும்?
5 divided by 18 meter per second. So 1 kilometer per hour is equal to 5 divided by 18 meter per second. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக 1 யூனிட்லேருந்து கிலோமீட்டர் per hour யூனிட்லேருந்து நம்மளால் மீட்டர் per செகண்டுக்கு இந்த வேல்யூஸை பயன்படுத்தி யூனிட்டை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா வெலாசிட்டி, திசை வேகம். ஓகே, ஸோ திசை வேகம் அப்படிங்கிறது நம்ம லோயர் கிளாஸில் படித்தது தான். வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இடப்பெயர்ச்சி மாறும் வீதத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? திசை வேகம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தொலைவு மாறும் வீதத்தை ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வேகம். ஸோ வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ வெலாசிட்டி இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்னன்னா, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்னது? மீட்டர் பெர் செகண்ட், m s power minus 1. ஓகே, ஸோ வெலாசிட்டி இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி, ஸ்பீட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் ஸ்கேலார், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வெலாசிட்டியான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an athlete takes 25 seconds to complete a 200 meter sprint event. ஸோ ரன்னிங் ரேஸில் பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் டிஸ்டன்ஸை ஒரு அத்லெட் எவ்வளோ செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா 25 செகண்ட்ஸில். ஃபைண்ட் ஹிம் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸோ அந்த பர்சனோட ஸ்பீட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் என்னது? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 200 மீட்டர். ஓகே, ஸோ அதே போல் டைம் என்ன கொடுத்துருக்காங்க? டைம் t ஈக்குவல் டு 25 செகண்ட்ஸ். ஸோ வெலாசிட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும்ல. ஸோ வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, ஆர் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா நம்ம சொல்லுவோம்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 200, டைமோட வேல்யூ 25. ஸோ 25 200 நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஸோ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு தெரியும். ஸோ 4. ஸோ ஸ்பீடோட யூனிட் என்னது? மீட்டர் பெர் செகண்ட் மைனஸ் 1 இஸ் த யூனிட் ஆஃப் ஸ்பீட். ஸோ ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, யூனிஃபார்ம் வெலாசிட்டி, சீரான திசைவேகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, எ பாடி இஸ் செட் டு ஹாவ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இஃப் இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ சீரான இடைவெளியில் சீரான இடப்பெயர்ச்சி இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை நம்ம யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி have uniform velocity if it covers equal displacement in equal interval of time in the same direction. ஸோ ஒரே திசையில் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்? ட்ராவல் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேம் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் வெலாசிட்டி இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ திசை வேகத்திற்கு கண்டிப்பாக திசை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும். யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் டைம் இன்டர்வலில் கிடக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைட் நம்ம சொல்லலாம். ஸோ லைட் பார்த்தீங்கன்னா வேக்கமில் ட்ராவல் ஆகிறப்போ லைட்டோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். ஸோ ஒரு செகண்டுக்கு 3 × 10⁸ மீட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லைட்டானது ட்ராவல் ஆகும். ஸோ ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் ஆகிறதுனால லைட்டை நம்ம யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகே, ஸோ நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இதுக்கு நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் அன்ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை அது வந்து ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரெயின் சொல்லலாம். ஸோ ஜங்ஷன்லேருந்து கிளம்புற ட்ரெயின், ரயில்வே ஜங்ஷன்லேருந்து கிளம்புற ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் தூரம் மூவ் ஆகும், ஸ்டாப் ஆகும், திரும்ப மூவ் ஆகும். ஓகே, ஸோ ஒரே மாதிரியான திசை வேகத்தில் அந்த ட்ரெயினானது என்ன ஆகாது அப்படின்னா கடந்து போகாது. சரிங்களா? ஸோ இது நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு ட்ரெயின் ஃப்ரம் த ஜங்ஷன், அதை நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இஃப் எய்தர் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் சேஞ்சஸ் த வெலாசிட்டி இஸ் நான் யூனிஃபார்ம். ஸ்பீடு அல்லது டைரக்ஷனை சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எ ட்ரெயின் ஸ்டார்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். ஸோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரக்கூடிய ட்ரெயினை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா
வெலாசிட்டியோட டைப்ஸில் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி இதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டி, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அதோட டைப்ஸில் பார்த்துட்டோம். ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இஃப் த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் an object இஸ் டிவைடட் பை த டோட்டல் டைம் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட் we get a average velocity. ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது கடந்து வந்த தொலைவு, அது தட் மீன்ஸ் இடப்பெயர்ச்சி, கடந்து வந்த இடப்பெயர்ச்சி டிவைடட் பை டோட்டல் டைம் சரிங்களா. ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைமை நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட்டும் மீட்டர் பெர் செகண்ட் தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன், முடுக்கம். ஸோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெலாசிட்டி மாறும் வீதம், திசைவேகம் மாறும் வீதத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ஆக்சலரேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் velocity. Rate of change of velocity. If your body changes its speed or direction, then it's said to be accelerated. So ஒரு பொருளானது முடுக்கம் பெறுகிறது அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, அந்த பொருளோட வேகம் மாறினாலோ அல்லது செல்லக்கூடிய திசை மாறினாலோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா முடுக்கம் பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். If an body changes its speed or direction, then it is said to be accelerated object. Okay. ஸோ இந்த ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் ஓகேங்களா. ஸோ இந்த ஆக்சலரேஷனோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் எம்எஸ் பவர் -2. ஸோ வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட் டிவைடட் பைல டைம் இருக்குது, டைமோட யூனிட் எஸ். ஸோ மீட்டர் எஸ் பவர் -2 அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். எ கார் அட் ரெஸ்ட் starts to travel in a straight line path. ஒரு கார் ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ ரெஸ்ட்டில் இருக்குனாவே நமக்கு தெரியும் அதோட திசை வேகம் அல்லது வேகம் 0 அப்படின்னு நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இனிஷியல் டைமில் டைம் என்னதாக தான் எடுத்துக்கலாம், 0வை எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே, இட் ட்ராவல்ஸ் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன் பாத். அது ஸ்ட்ரைட் லைன் பாத்தில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா எவ்வளோ வெலாசிட்டியை ரீச் பண்ணுது அட் த எண்டில் அப்படின்னா 12 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற வெலாசிட்டியை அது ரீச் பண்ணுது சரிங்களா. எவ்வளோ நேரத்தில் 4 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுது. அப்போது அந்த காரோட ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. காரோட ஆக்சலரேஷன் ஓகே. ஸோ நமக்கு ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா தெரியும்ல, சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம், அதுதான் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா. ஸோ acceleration equal to change in velocity. Change in velocity na final velocity minus initial velocity. So final velocity v அப்படின்னு நம்ம சொல்லுவோம், initial velocity u அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் ஓகேங்களா. ஸோ டிவைட் பை சேஞ்ச் இன் டைம், இறுதி நேரம் மைனஸ் ஆரம்ப நேரம். ஸோ ஆரம்ப நேரம் என்னது 0 அப்படின்னு நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ அப்போ இறுதி நேரத்தை மட்டும் நம்ம குறிப்பிட்டாவே போதுமானது. ஸோ இறுதி திசைவேகம் என்னது 12, ஆரம்ப திசைவேகம் 0 மீட்டர் பெர் செகண்ட் ஓகேங்களா. ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம், டிவைட் பை டைம் எவ்வளோ 4 செகண்ட். ஸோ 12 டிவைட் பை 4. ஸோ ஆன்சர் 3 ஓகேங்களா. ஸோ ஆக்சலரேஷனோட வேல்யூ என்னது 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2, 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஸோ ரெஸ்ட்டில் இருந்த கார் என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. மூவ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அது எவ்வளோ வெலாசிட்டியை ரீச் ஆயிருக்குன்னா 12 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 12 மீட்டர் பெர் செகண்ட், ஃபைனல் டைம் 4 செகண்ட்ஸ். ஸோ இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால இனிஷியல் வெலாசிட்டி கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் 0. ஸோ இனிஷியல் டைம் ஆல்சோ 0 செகண்ட். ஸோ ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி v மைனஸ் u அப்படின்னு சொல்லுவோம் டிவைட் பை டைம். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 12 மீட்டர் பெர் செகண்ட், இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் டைம் சேஞ்ச் இன் டைமை நம்ம 4 மைனஸ் 0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4 யூஸ் பண்ணால் போதும், 0 தேவைப்படாது. ஈக்குவல் டு 12 by 4. ஸோ 12 4 கேன்சல் பண்ணால் 3 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். திஸ் இஸ் த ஆக்சலரேட்டட் பை கார். ஸோ கார் எவ்வளோ ஆக்சலரேஷனில் போகுது அப்படின்னா 3 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த முடுக்கத்தில் காரானது இயக்கத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஃபைன். ஸோ ஆக்சலரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் நம்ம சொல்லியிருந்தால பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதை பொறுத்து சொல்லியிருந்தோம்,
டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்ஜெக்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷனை பொறுத்து மூவ் ஆகிற ஆப்ஜெக்டோட டைரக்ஷனை பொறுத்து நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் அதே தான் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டைமை பொறுத்து ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ அந்த ஆப்ஜெக்டை நம்ம பாசிட்டிவ் ஆக்சலரேட்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இஃப் த வெலாசிட்டி ஆஃப் an ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ நேரத்தை பொறுத்து பொருளோட திசைவேகமானது அதிகரித்தால் அந்த முடுக்கத்தை நம்ம நேர்குறி முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நேர் முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதே நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். நெகட்டிவ் ஆக்சலரேஷனுக்கு ஒரு சில பெயர்கள் இருக்குது. டிக்ளரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் ரிட்டர்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். எதிர் முடுக்கம், நெகட்டிவ் ஆக்சலரேஷன் எதிர் முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெகட்டிவ் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த வெலாசிட்டி ஆஃப் an ஆப்ஜெக்ட் டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் an ஆப்ஜெக்ட் டிக்ரீசஸ். ஸோ ஆப்ஜெக்டோட திசைவேகமானது குறைகிறது. எது சார்ந்து? நேரத்தை பொறுத்து ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி குறைந்தது அப்படின்னா அந்த ஆக்சலரேஷனை நம்ம நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ஆர் டிக்ளரேஷன் ஆர் ரிட்டர்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆக்சலரேஷன்னா ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா அது நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ரிட்டர்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. an object undergoes uniform acceleration when the change, that means acceleration will be increases or decreases. ஓகேங்களா? an object undergoes uniform acceleration when the change in its velocity for every unit of time is same. ஸோ ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் தான் ஆப்ஜெக்ட் ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ஒரு பொருளானது இயங்குகிற பொருளானது முடுக்கத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளோட திசை வேகமானது என்ன ஆகணும்? மாறிக்கிட்டே இருக்கணும். ஒன்று அதிகரிக்கணும், இல்லாட்டி குறையணும். சரிங்களா? ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுனாவே அங்கே ஆக்சலரேஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்கே ஆப்ஜெக்ட் ஒன்று யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் இருக்குது அப்படின்னா, சீரான முடுக்கத்தில் ஒரு பொருளானது இயங்குகிறது அப்படின்னா அந்த பொருளோட இயங்குகின்ற பொருளோட திசை வேகமானது என்ன ஆகணும் அப்படின்னா சேஞ்ச் ஆகணும். எதை பொறுத்து அப்படின்னா டைமை பொறுத்து. அப்படி சேஞ்ச் ஆகிற அந்த திசை வேகம் எப்படி இருக்குன்னா சமநிலையில் என்ன ஆகணும் அப்படின்னா சேம் வேல சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ த ஆப்ஜெக்ட் அண்டர்கோஸ் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் when the change in its velocity, மூவிங் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகணும் ஃபார் எவ்ரி யூனிட் ஆஃப் டைம் இஸ் சேம். ஸோ காலத்தை பொறுத்து மாறக்கூடிய திசைவேகமானது சமமாக இருந்தால் அந்த பொருளோட முடுக்கமானது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதே நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட் வந்து நான் யூனிஃபார்ம்னு எப்போ நம்ம சொல்லுவோம்னா, அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகுறது டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். பட் அப்படி சேஞ்ச் ஆகுறது ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் இருக்காது. தட் மீன்ஸ் நாட் சேமாக இருக்காது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வெலாசிட்டி வந்து சம முறையில் அது சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். an object undergoes non-uniform acceleration if the change in its velocity for every unit of time is not same. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிராஃபிக்கில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை நம்ம சொல்லலாம். ஸோ டிராஃபிக் சிக்னலில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் மூவ் பண்ணுறப்போ ஸ்லோவாக மூவ் ஆகிருக்கும். ஸோ போக போக என்ன ஆகும் அப்படின்னா, ஹெவி டிராஃபிக் இருக்கிறப்போ, சிக்னலில் சொல்ல ஹெவி டிராஃபிக்கில் இருக்கிறப்போ நம்ம டூ வீலர் மூவ் பண்ணுறப்போ, கார் மூவ் பண்ணுறப்போ கொஞ்சம் தூரம் போவோம், ஸ்டாப் பண்ணிக்கும், திரும்ப கொஞ்சம் தூரம் போவோம், ஸ்டாப் பண்ணிக்கும். ஸோ இப்படியே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் ஒரே மாதிரியான வெலாசிட்டியில் நம்ம போவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ த சேஞ்ச் இன் வெலாசிட்டி பெர் யூனிட் டைம் இஸ் நாட் சேம் இன் டிராஃபிக்ஸ். ஓகே, ஸோ இது நான் யூனிஃபார்ம் ஆக்சலருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஸ்பீட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, வெலாசிட்டியோட டைப்ஸ், ஸ்பீடோட டைப்ஸ், அதே போல் ஆக்சலரேஷன் அதோட டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன் என்னன்றதை பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரைபடங்கள், டைமுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குமான கிராஃப் எந்த மாதிரி இருக்கும், வெலாசிட்டிக்கும் டைமுக்குமான கிராஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, ஸோ வரைபடங்கள் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே,
ஸோ நான் நடத்துனது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். விஸ்டாஸ் லேர்னிங்கோட இணைஞ்சே இருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.